சங்கரன் சொல்லுங்க, இப்போ அரசு பள்ளிகளை பொறுத்தவரை எந்த பள்ளியை சேர்ந்த மாணவ மாணவிகள் முதலிடத்தை பிடித்திருக்காங்க, அவங்களுடைய மதிப்பெண்கள் எல்லாம் இப்பொழுது கிடைத்திருக்கிறதா, இது பற்றி விவரங்கள் இருக்கா? அதாவது அரசு பள்ளி மாணவர்களில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களில் அதில் முதலிடம் பிடித்த மாணவர்களுடைய விவரம் தரப்படவில்லை. ஆனால் துறை வாரியாக அந்தந்த பள்ளிகள் பிடித்த எத்தனை விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்ற விவரம் தரப்பட்டிருக்கிறது. அதன்படி அரசு பள்ளிகள், அதாவது அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களில் 85.71 விழுக்காடு மாணவர்கள் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதேபோல் ஆங்கிலோ இந்திய பள்ளிகளில் படித்த மாணவர்களில் 96.37% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதேபோல் சிபிஎஸ்இ பள்ளிகளில் படித்த மாணவர்களில் 96.37 மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கண்டோன்மெண்ட் போர்டு பள்ளிகளில் படித்த மாணவர்களில் 97.25% மாணவர்களும், கார்ப்பரேஷன் மாநகராட்சி பள்ளிகளில் படித்த மாணவர்களில் 97.25% மாணவர்களும் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதேபோல் வனத்துறை சார்பில் நடத்தக்கூடிய பள்ளிகளில் படித்த மாணவர்கள் 87.90 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக, அதாவது அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் படித்த மாணவர்களில் 88.74 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதேபோல் இந்து அறநிலையத்துறை சார்பில் நடத்தக்கூடிய பள்ளிகளில் படித்த மாணவர்களில் 93.85 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதேபோல் நகராட்சி பள்ளிகள் சார்பில் நடத்தக்கூடிய பள்ளிகளில் படித்த மாணவர்கள் 90.91 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஓரியண்டல் பள்ளிகளில் படித்த மாணவர்கள் 90.28 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதேபோல் ரயில்வே துறை சார்பில் நடத்தக்கூடிய பள்ளிகளில் படித்த மாணவர்களில் 87.50 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இதில் முழுக்க குறிப்பாக மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் முழுக்க சுயநிதி தனியாரால் நடத்தப்படக்கூடிய மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் படித்த மாணவர்களில் அதிகபட்சமாக 97.61 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதேபோல் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் செயல்படக்கூடிய தனியார் பள்ளிகளில் படித்த மாணவர்களில் 97.50 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதேபோல் சமூக நலத்துறை சார்பில் செயல்படக்கூடிய பள்ளிகளில் படித்த மாணவர்களில் 90.50 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இதேபோல் மலைவாழ் பழங்குடியினர் நலத்துறை, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை கீழ் செயல்படும் பள்ளிகளில் படித்த மாணவர்களில் 83.48 மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இதேபோல் துறை வாரியாக நடத்தப்படும் பள்ளிகள் அந்த பள்ளிகள் எத்தகைய தேர்ச்சி விழுக்காட்டை பெற்றிருக்கிறது என்ற விவரத்தை மட்டும் தற்போது தந்திருக்கிறார்கள். ஆனால் இதை நாம் பார்க்கும்போது ஏற்கனவே நாம் பார்த்தோம், தமிழை மொழி பாடமாக எடுத்து படித்த மாணவர்களில் மாநில அளவில் அரசு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் எந்த இடத்தையும் பெறவில்லை. அதேபோல் தமிழ் அல்லாத பிற மொழி பாடங்களை எடுத்து மாநில அளவில் ரேங்க் பிடித்த மாணவர் பட்டியலிலும் தமிழக அரசு பள்ளி மாணவர்கள் எவரும் இடம்பெறவில்லை. முழுக்க தனியார் பள்ளி மாணவர்களே இந்த இரண்டு பிரிவுகளிலும் இடம் பிடித்திருக்கிறார்கள்.